ஒண்ணு. என் புள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டானோன்னு இப்ப எனக்கு தோணுது. பிரகாஷ் நிச்சயம் தப்பு பண்ணல மாமா. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே காயத்ரி செஞ்ச வேலைதான். இப்ப குமார் மாமாவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரே, இன்னும் என்ன சந்தேகம்? பாவம், தப்பு பண்ணாத ஒருத்தரை 60ஆம் கல்யாணத்துல நிக்க வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே, அதை எப்படி சரி பண்ண போறீங்க? அந்த காயத்ரி இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாளோ தெரியலையேம்மா. அதாம்மா அவளை தொடப்பக்கட்டன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ புத்தி என்னைக்கும் மாறாதுமா. செத்தாலும் அவ கெட்டவளா தான் சாவா. டேய், அண்ணி பத்தி தப்பா பேசி என்ன கோவக்காரன் ஆக்குறடா. அப்பா இவன் வாய் கூசாம போய் சொல்லமா. நான் ஏன்டா போய் சொல்லலாம்? அந்த சங்கீதாக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். சத்யா பேசினதை எஸ்ஐ போன்ல ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாரும் கேட்டாச்சு. உனக்கு சந்தேகம் இருந்தா ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கோப்பா. இன்னும் பைத்தியக்காரத்தனமா அந்த தொடப்பாடிய நம்பறான் பாரு. உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லடா. கவலைப்படாத. சத்யா போன் பண்ணத நீ நம்பல, நீ நம்ப வேணாம். அவ சொன்ன மாதிரியே திங்கக்கிழமை காலையில சங்கீதாவையும் சதீஷும் கூட்டு வந்து கோர்ட்ல நிறுத்துவா. அப்ப தெரியும் உன் நொன்னியோட சுயரூபம். மாமா, இப்ப என்ன மாமா பண்ண போறீங்க? சத்யாவுக்கு நீங்க எப்படி உதவ போறீங்க? நானும் யோசிச்சேன் திலகா. இப்போ நானும் போய் ஹைதராபாத்ல நின்னா சத்யாவை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாயிடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐ பிரகாஷ் மேலயும் சத்யா மேலயும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லிருக்காரு. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரகாஷ்க்கு சப்போர்ட்டா கூடவே இருக்கலாம்னு பாக்குறேன். குமார், பாவண்ட பிரகாஷ். அவன் சந்தோஷப்படுற நேரத்துல நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா கஷ்டப்படுற நேரத்துல நீ தாண்டா கூட இருக்கணும். நீ அண்ணன்டா. நிச்சயமாமா, நான் கூடவே இருப்பேன். நான் செஞ்ச தப்பு என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. இதுக்கு மேல என் தம்பிய நான் கைவிட மாட்டேன். என்னங்க, நீங்களும் பிரகாஷ்க்கு கூட பிறந்த அண்ணன் தானே? நீங்க மட்டும் நம்ப முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படிங்க? முடியாதுலக்கா, நான் நம்ப மாட்டேன். எனக்கு பிரகாஷ் பத்தியும் தெரியும், காயத்ரி அண்ணி பத்தியும் தெரியும். என்னங்க தெரியும்? இது அத்தனையும் பண்ணது காயத்ரி தானே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இன்னும் நம்ப மாட்டேன்னு குருட்டு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. போதும் நிறுத்திலக்கா. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன உண்மைன்னு நான் அன்னிக்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இவன் சொன்னது மட்டும் பொய்யாதது வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ராஜு யாருன்னு நான் காட்டுறேன். அப்பா, இன்னும் இவன் அந்த தொடப்பக்கட்ட பேச்சதான் நம்புறான்ப்பா. நீங்க தெளிவாயிட்டீங்கல்ல? கடவுளே, நான் சொன்ன மாதிரி என் புள்ள தப்பு பண்ணல. அவன் தப்பு பண்ணலன்னு நீ காட்டி கொடுத்த மாதிரி அவன் நிரபராதிங்கிறதே இந்த உலகத்துக்கு நீதான் காட்டி கொடுக்கணும்பா. மேடம், చెప్పు. என் பேர் சத்யா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். அங்க தாசில்தாரா இருக்கேன். ఐడి ప్రూఫ్ ఉందా? ஐடி ப்ரூஃப் நோ மேடம். சொல்லுமா. மேடம், நான் ஒரு பொண்ணு. ఉంటే நம்மகிட்டயே வந்து அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நாடகம் ஆடுறா. இந்த மாதிரி தீவிரவாதிகளை விடவே கூடாது. உடனே பிடிச்சு உள்ள போடணும். நான் தோரா. ஓகே மேடம். అందరూ ఇక్కడికి రండి. త్వరగా వెళ్ళి పట్టుకోండి.
வா ராஜு வா. அண்ணி அண்ணி என்ன நீ இந்த குமார் எப்படி சொல்றான்? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பிரகாஷை பார்த்திருக்கான். அப்போ சத்யா கிட்ட இருந்து போன் வந்துதான். அவன் அந்த சங்கீதாவை கண்டுபிடிச்சாலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்றான். நீ அவன் என்னென்னமோ பேசுறான். நீ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா. நீ சத்யா என்ன சொன்னாலாம்? பிரகாஷ் சத்யாக்கு எதிரா எல்லா வேலையும் செஞ்சது நீங்க தானா? நேத்து வரைக்கும் பிரகாஷ் வெளியில வரக்கூடாதுன்னு அவன் தான் சொல்லியிருந்தான். என்னை விட பிரகாஷ் மேல அவன் தான் கோமா இருந்தான். இன்னைக்கு என்னடா அப்படியே பல்ட்டி அடிக்கிறான். வேற என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? என்னென்னமோ சொல்றான். நீ அந்த அரவிந்த சத்யா கூட அனுப்பிச்சது நீங்க தானா? நீ அவன் கூடவே இருந்து சத்யாவோட பிளான்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தானா? அப்பா கூட அவன் சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சான். நீ வீட்டுல எல்லாரும் இப்ப அவன் பக்கம் நிக்கிறாங்க. நீ நான் முட்டாள் மாதிரி தனியா நிக்கிறேன். நீ அவர் சொல்றதெல்லாம் போய் ராஜு, நம்பாத. அண்ணி அண்ணி அவன் ரொம்ப பேசுறான். சொல்லுங்க அண்ணி, எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சீங்களா? அந்த அரவிந்த நீங்க தான் அனுப்பிச்சீங்களா? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கே. என்ன ராஜு, என்னையே சந்தேகப்படுறியா? உனக்கு தெரியாம நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேனா? ஐயோ நான் நம்பல அண்ணி. ஆனா சங்கீதாவை பிரகாஷ் மேல பள்ளி சொல்ல வச்சது நீங்க தான் சொல்றான். அண்ணி சதீஷ் வேற உயிரோட இருக்கானா? அவன் சங்கீதா கழுத தாலியை கட்டத சத்தாவே பார்த்தாலாம். சதீஷை கடத்த சொன்னது நீங்க தானா? என்ன ராஜு இது? நான் அவ்வளவு சீப்பா நடந்துப்பேனா? இல்ல அண்ணி, உங்களையும் குமாரையும் சத்யா பிரகாஷ் பிரிச்சதுனால நீங்க கோவப்பட்டு இப்படிலாம் செஞ்சீங்களா? அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ணி. வாட் நான்சென்ஸ். அந்த குமாரை பிரிஞ்சதுக்காக என் காய் டார்லிங் கோவப்படுறாளா? என்ன பேசுற நீ? டிவோர்ஸ் வாங்கினதுல என் டார்லிங்க்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த நேரத்துல என் டார்லிங்க்கு ஏன் கோவம் வரப்போது? டார்லிங் என்ன பேசுறாம? என்ன ராஜு இது? அங்க ஏதாச்சும் வளர்னா அது அப்படியே இங்க வந்து வளரதா? நீதான் குழப்பத்துல இருக்கனா? இங்க வந்து குழப்பத்தை உண்டாக்குற. அது சத்யா சொன்னதால உங்க அண்ணன் மாறிட்டாரு, அவ்வளவுதானே? அவர் மாறினா என்ன, மாறாட்டி என்ன? நீ என்ன நம்புறியா இல்லையா? ஐயோ அண்ணி, நான் உங்களை நம்பாம இருப்பேன் அண்ணி. உங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான். ஒரு பக்கம் பிரகாஷ் மேல பாசமா இருப்பாரு, இன்னொரு பக்கம் அந்த அப்பாவி பொண்ணு சங்கீதாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டே இருப்பாரு. அவர் மாறிட்டாருங்கிறதுக்காக நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ராஜு. எதுவா இருந்தாலும் உன் அண்ணி உண்மையை தான் பேசுவா, நியாயத்தை தான் சொல்லுவான்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, உங்களை மாதிரி நியாயமானவங்க யார் அண்ணி இருப்பாங்க? அதான் நேரடியா வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சத்யா சொன்னா எல்லாம் உண்மையாயிடுமா? உங்க அண்ணன் கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? சத்யா போன் பண்ணிருக்கா, சங்கீதாவை பார்த்தேன்னு சொல்லிருக்கா, அவ்வளவுதானே? அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி அவர் நம்புறாரு? அவர் நம்பிட்டாருங்கிறதுக்காக நீ இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல நீ கேள்வி கேட்கல, நடந்தது சொல்ல வந்தா. நீ இங்க பாரு ராஜு, சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவ புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது, அவன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அவனுக்கு வேலை போயிடக்கூடாது. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அத நீ எப்படி நம்புற? ஆமா இல்ல, அப்போ சத்யா போய் சொல்லிருப்பான்னு சொல்றீங்களா? நீ நிச்சயமா போய்தான் ராஜு. அந்த சத்யா போன் பண்ணி தானே சொன்னா. ஓ, உனக்கு எப்படி தெரியும்? 2 நாள் தவணையில புருஷனை காப்பாத்த முடியாதுங்கிறதுனால சங்கீதா உயிரோட இருக்கா. அவ கழுத்துல சதீஷ் தாலி கட்டினான்னு கதையா அவுத்து விட்டு பயங்கரமா வேலை பாக்குற மாதிரி ஒரு டிராமா போடலாம் இல்லையா? ஆமா நீ அவ செஞ்சாலும் செய்வா. நீ அதத்தான் நானும் சொல்றேன். கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு. உங்க அண்ணன் சங்கீதா கிட்ட பேசினாரா இல்ல சதீஷ் கிட்ட பேசினாரா? அவங்க உயிரோட தான் இருக்காங்கிறதுக்கு வீடியோ ஆதாரம் ஏதாவது அனுப்புனாளா? அதானே, அவ எதுவுமே அனுப்பலையே. எல்லாமே போய் ராஜு. அவ போட்ட சபதத்துல ஒரு நாள் போயிடுச்சு. அந்த பதட்டத்துல என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறான். கரெக்டா? நீ எல்லாத்துக்கும் ஆதாரம் தான் இவங்க நம்புவேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல மட்டும் சத்யா சொன்னதெல்லாம் நம்புவாங்களா? சத்யா லேசப்பட்டவளா? அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணவனையே புருஷனை கொண்டாடி அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா. ஒரு அயோக்கியனை காப்பாத்த சபதம் போட்டவ. அவ பேச்ச உங்க அண்ணன் கேட்கலாம், உங்க அப்பா கேட்கலாம், நீ கேட்கலாமா ராஜு? ஐயோ தப்பு நீ, மகா தப்பு. அவ பேச்ச நான் என்னைக்குமே நம்பவே மாட்டேன். இப்போ எப்படி சொல்லு? அவ சொன்னதை நம்பிதானே இங்க வந்து கேள்வி கேட்ட? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது ராஜு? உன் அண்ணி மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? ஐயோ அண்ணி,
சாரி அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. நான் லேசா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க இப்ப சொல்றதா கரெக்டானு புரியுது அண்ணி. சத்யா சொன்னா என்ன, குமார் சொன்னா என்ன, அவங்க ஆதாரப்பூர்வமா சொல்ற வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப கூடாது. எனக்கு இப்ப தெளிவாயிடுச்சு அண்ணி. தயவு செய்து நீ தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. நான் வரேன் அண்ணி. வரேன் சார். வர வேணும். காய் டார்லிங், அது எப்படி இவ்வளவு பெரிய மாங்காய் மடையனை பிடிச்ச? 2 வார்த்தையில அவனை நம்ப வச்சிட்டியே. வேற என்ன பண்றது? இவனை மாதிரி ஆளு பொடியில வச்சுக்கணும்னா இப்படிதான் பண்ணணும். இவனை கைக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் அந்த குடும்பத்துக்குள்ள கலகத்தை உண்டு பண்ண முடியுது. அது சரி, இவனை எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா உன் பக்கம் இழுத்த? ஆட்டுக்கு அகத்திக்கீரை, நாய்க்கு நல்லி எலும்பு. அந்த மாதிரி இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா நிப்பான். ஆமாமா, இவன மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துதான் ஆகணும். என்ன அதிகபட்சம் ஒரு 50,000 கொடுத்துருப்பேன் டார்லிங். என்ன டார்லிங் ஷாக் ஆயிட்ட? 50ன்னு அதிகமா சொல்றேன்னு நினைக்கிறியா, இல்ல 25 அதிகம் நினைக்கிறியா? அதுக்கு மேலலாம் இவன் ஒர்த்து இல்லை டார்லிங். அதிகபட்சம் 50,000 அவ்வளவுதான். உனக்கு ஒன்று தெரியுமா காய் டார்லிங், இந்த பென்னி பையன் இருக்கான்ல, அவன் நான் சொல்றதெல்லாம் செய்வான். எனக்காக உயிரியா கூட கொடுப்பான். ஆனா நான் அவனுக்கு ஒரு லெவலா தான் கொடுப்பேன். தெரியும்ல உனக்கு. அதிகபட்சமா ஏதாவது வேலை செஞ்சான்னா 5,000 10,000 கொடுப்பேன், அவ்வளவுதான். வினோத், நீ சொன்னது கரெக்ட். அவ்வளவுதான் அவனுக்கு செய்யணும். நாயை வாலாட்ட வைக்கிறதுக்கு ஒரு பிஸ்கட் போடணும்னா ஒரே ஒரு பிஸ்கட் தான், அதுக்கு மேல ஒரு துண்டு கூட போடக்கூடாது. என்ன சொல்ற? அட பாவி, அக்கா கொடுத்ததெல்லாம் தெரிஞ்ச ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான் போல இருக்கே. என்ன காயிட்டாலே எதுவுமே பேசாம நிக்கிற? நான் சொன்னது கரெக்ட் தானே? இருக்குங்கிறதுக்காக அள்ளி அள்ளி எரியக்கூடாது. ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். ஆமா நம்பி, கரெக்ட். வினோ, நம்பி சூப் சாப்பிடுற நேரமாச்சு, கொடுத்தியா இல்லையா? ஐயோ, இன்னும் ரெடி பண்ணலக்கா. என்ன வினோ நீ நேரம் காலம் தெரியாம வா, நானும் ஹெல்ப் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நம்பி, சூப் எடுத்துட்டு வந்துடுறேன். டார்லிங்னா டார்லிங் தான். எனக்கு எந்த நேரத்துல என்ன தரணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஐ லவ் யூ காய் டார்லிங். நாசமா போறவன் இவன். கெட்ட கேட்டுக்கு லவ் ஒண்ணுதான் குறைச்சல். அக்கா, என்னக்கா இது? பென்னிக்கே அவ்வளவுதான் கொடுப்பேன்னு எச்சத்தனமா பேசிட்டு இருக்கான். ராஜுக்கு நிலம் வாங்கினது, அந்த பக்கம் ஒரு 11 கோடி நஷ்டத்தை ஏத்துக்கிட்டது. ஐயோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கேக்கா. இப்ப என்னக்கா பண்ண போற? அதான் ஒண்ணு புரியலடி. அந்த பிரகாஷ் ராஸ்கல் இவனை வெளியில கொண்டு வந்து கொடைச்சல் கொடுக்க வச்சுட்டான். முதல்ல சத்யாவோட டென்ஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு வச்சுக்கிறேன். நீ சூப்பை வச்சு தொலை போ. அங்க எதுக்கு போற? சத்யாக்காவை பார்த்து பேசுறதுக்கு தான். தனியா மீட் பண்ணதானே துடிச்சிட்டு இருந்தோம். ஏய், அவங்க பின்னாடி அரவிந்த் வந்தா என்ன பண்றது? சத்யா அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் அரவிந்த் தானே எடுக்கிறான். தெரியல உனக்கு? அங்க பாரு, அவங்க போன் அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபோன் வேற இல்லையே. சரி வா, வேற யார்ட்டையும் வாங்கிக்கலாம் வா. சரி சார், சார் 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 அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணு சார். உங்க ஃபோனை கொஞ்சம் கொடுங்க சார் ப்ளீஸ். அவங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா இங்க இருக்குன்னு சொல்லு. ஹலோ அக்கா, நான் சங்கீதா பேசுறேன். சங்கீதா, நீ எங்க இருக்க? நான் 2 நாளா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்ன பார்த்தும் எதுக்கு ஓடுற? அக்கா, நான் ஓடும்போது உங்களை பார்த்தேன்க்கா.
ஆனா உங்க கூட இருக்கானே அவனை பார்த்துதான் பயந்து ஓடணும். அவன் நல்லவனே கிடையாதுக்கா. அது எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. அவனை அடிச்சு போட்டுட்டு தான் நான் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். நீ இப்ப எங்க இருக்க? அக்கா நான் இங்க பக்கத்துல தான்க்கா இருக்கேன். பக்கத்துலயா? அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட்ல திரும்பி மேல பாருங்கக்கா. அங்கதான் நான் நின்னுட்டு இங்க இருக்கேன். உடனே வரேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சீக்கிரம் வாங்க. மேடம் கார் வருது, சீக்கிரம் வா. வாங்க அக்கா. வாங்க வாங்க வாங்க. जो भाग रहे हैं उन सबको पकड़ो। சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம். ஏய், அட எடுத்துனாரு. ரெடி. என்ன யோசிக்கிற? போ. ஏய், ரெண்டா. రేయ్ నువ్వు అటాలరా. రేయ్ నువ్వు ఇటాలు. రేయ్ నువ్వు అట్ట వెళ్ళు. నువ్వు వెళ్ళరా. రేయ్ అదిగో అక్కడ బిల్డింగ్ ఉంది కదా, అక్కడే ఉండుంటారు. రండా. குட் மார்னிங் சார். நான் கலெக்டர் கிட்ட பேசிட்டேன். ஷூட்டட் சைட் ஆர்டரை உடனே ஃபேக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது உடனே என் கைக்கு வந்தாகணும். ஓகே சார். அப்படியே ஒரு டீம் ரெடி பண்ணிக்கங்க. நீங்களும் நரசிம்மலும் டீம் ஹெட். உங்களுக்கு கீழே நல்ல ஷூட்டர்ஸா 6 கான்ஸ்டபிளை வச்சுக்கோங்க. ஓகே சார். சர்ச்சிங் பர்பஸ்க்கு ஒரு பட்டாலியன் ரெடி பண்ணுங்க. எல்லாம் உடனே நடக்கணும். ஓகே சார். அந்த போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லிட்டேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷூட்டட் சைட் ஆர்டர் வந்துரும். Excuse me, sir. வந்ததும் அந்த காப்பியை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க. ஓகே சார். சார் டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு சார். வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நான் 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க சார். இத பாருங்க, அவங்க சாதாரண அக்யூஸ்ட் கிடையாது. அவங்க கையில பிஸ்டல் இருக்கு. அது என்ன ரேஞ்சுன்னு கூட தெரியாது. அதனால வர எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டையும் போட்டுக்க சொல்லுங்க. அவங்களால ஒரு உயிர் கூட போக கூடாது. முக்கியமா போலீஸ்காரங்க உயிர் போக கூடாது. ஓகே சார். சென்ட்ரல் மினிஸ்டர் குறி வச்சு தான் வந்திருக்காங்க. அது நடக்காம போச்சு. நிச்சயம் அடுத்து எங்கேயாவது குண்டு வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் ஹை செக்யூரிட்டி போட சொல்லுங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ் உங்க ஃபோன் கொடுங்க, ஒரு கால் பண்ணணும். ஷூர். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேன். காயத்ரி மேடம் சொன்னாங்க நீங்க போலீஸ்க்கு போய் அந்த 3 பேரும் டெரரிஸ்ட்னு சொல்ல போறீங்கன்னு. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். நல்லதா போச்சு. அந்த 3 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சத்யாவை பார்த்தேன். அவங்க கூட இப்போ சங்கீதா, சதீஷ் இருக்காங்க. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.